ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஜியா அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு லீ கூட சேர்ந்து அங்கே காரில் போயிடுச்சேக்கா. அப்போ அங்கே ஒரு பிக்சர் வந்துட்டு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும், இதெல்லாம் ஜஸ்ட் நீ இக்னோர் பண்ணு, ஃபன்னுக்காக வந்துட்டு அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொன்னதும், இதெல்லாம் ஃபன்னான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் ரொம்ப ரூடாகவே அங்கே வந்து பிஹேவ் பண்ணிடுச்சேக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பீச்சுக்கு அங்கே போயிட்டுமே அவட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சேக்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வர போகிறாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேர் தான் இங்கே வந்திருக்கோம்னு நினச்சேன், ஆனால் இங்கேயுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னதும், இதில் என்ன இருக்குது, எல்லாருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஏகப்பட்ட பேர் வந்துடுறாங்க. அதில் ஒரு கேர்ளுமே வர்றா. அவங்க வந்ததுமே அவங்க கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு, நீ வந்துட்டு ரொம்ப அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கன்னு தெரியும், ஆனால் நீ அவ கூட சேர்ந்து இருக்கணும்னு இல்லை எங்கள் கூடயுமே சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு வேமா அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவனுமே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டிட்டு அவங்களோட சேர்ந்து அங்கே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. உங்கள் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் வந்துட்டு சும்மா வந்துட்டு கிண்டலுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களுமே வாங்க கலந்துக்கோங்கன்னு சொல்கிறப்ப, இப்போ இல்லை நான் வந்துட்டு வாக் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ என்னப்பா ரொம்ப வந்துட்டு கோமாயிட்ருக்காங்களா, இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவள் வேறு வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கா. அவன் அதையுமே கண்டுக்காமல் அவங்களோட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த சைட்லேருந்து போகும்போது அப்போ அங்கே ஜியாங் சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இதான் நம்மளோட ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு வந்துட்டு வழி எந்த பக்கம்னு தெரியல, எனக்கு நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே வந்துட்டு அங்கே வழியை சொல்லும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு அவன் வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் இந்த சைடில் போங்க, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிருச்சு, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு கரெக்டான பர்சன் கிடையாது, அவன் வந்து எப்பயுமே அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், அவளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உடனே நம்ம ஹீரோயின் நான் வந்து இப்போ டிசப்பாயின்மெண்ட் ரொம்பவே ஆகிட்டேன், இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அந்த பொண்ணு நீங்கள் என்ன இந்த போட்டோ அனுப்பிவிட்டதை நினச்சி வந்து ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், இல்லை நான் சாகிற வரைக்கும் மைண்ட் தான் பண்ண போகிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா ஈஸியாக வந்து பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாளேன்னு. அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவன் எந்திரிச்சு போனதுமே, நீ வந்துட்டு எதுக்காக பின்னாடியே போயிட்டுருக்க, உனக்காக ஏகப்பட்ட பொண்ணுங்க வருஷ கட்டி காத்துட்ருப்பாங்க, இவன் என்ன வந்துட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு அந்த லியா வேற நல்லா ஏற்றி விட்டதுமே அந்த இடியட்டுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, அவனுமே இவ பேசுகிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கண்டுக்காமல் என்பாட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிறான். அவன் எப்படினாலும் உன்ட்ட வராமல் எப்படி இருக்க போகிறா, ரொம்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமான நீ பர்சன் சொல்லிட்டு நல்லாவே ஏற்றி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே ஜியாங்க அங்கே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன வந்துட்டு நீ மட்டும் தனியாக போயிட்டுருக்க, வாயை உன்னை நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லி பேசும்போது, உங்களுக்கு எப்படி என்னோட நேம் தெரியும்னு சொல்கிறப்ப, நீ என்ன மறந்து போயிட்டியா, நம்ம எல்லாருமே ஸ்கூலில் ஒன்றா தானே படித்தோன்னு சொல்கிறப்ப, இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அவள் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்க கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்க நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து போயிட்டு அங்கே சாப்பிட போகும்போது ஃபுட் எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா அவன் ஆர்டர் பண்ணுறான். உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்ப, உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லும்போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் ஃபுட்டில் ஆனியன் இருந்தால் பிடிக்காது போல், அது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தா. அங்கே அவள் லீ வந்துட்டு ரொம்ப கோவப்படுறான், உன்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ ஹீரோ உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அதே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிச்சமானதை நீ சாப்பிடலாம் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு நீ வர முடியுமான்னு சொன்னதும், இல்லை இந்த பார்ட்டிக்கெலாம் வர மாட்டேன், எனக்கு அங்கே கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும், அப்படிலாம் நீ கவலைப்படாத, நீ எப்பயுமே என்னோடய ஃப்ரெண்டாக தான் நீ அங்கே இருப்ப, ஃப்ரெண்டாகவே நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அங்கே கம்ஃபர்ட் கொடுத்ததுமே அவளுக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு, சரி ஓகே நான் உன் கூட சேர்ந்து வரேன்னு ஒத்துக்கிறா. நெக்ஸ்டே அவன் கூட சேர்ந்து அதே மாதிரி எங்கள் பார்ட்டிக்கு கிளம்பி போயிடுறான். அங்கே அந்த லீ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. வாவ் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லும்போது அந்த லீ நான் வந்துட்டு இப்போவுமே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ பேசாமல் என் கூட வந்துடுன்னு சொன்னதும் அதுக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ரூடாகவே பேசுகிறா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவன் வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வேணுன்றதில் அவன் கன்ஃபார்மாக இருக்கான்.
வந்து சரியான ஒரு கேரக்டர்லெஸ். நீ எவ்வளோ தூரத்துக்கு மோசமா வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்க. அடுத்த செகண்டே வேற யாரையாச்சும் புடிச்சிருவியா அப்படின்ற சொல்லிட்டு பேசம்போது, அங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிருது. உன்ன மாரி ஜென்மத்தோட போய் இத்தன வருஷமா நான் கூட சேர்ந்து இருந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்றத சொல்லிட்டு, அவ ரொம்பவே வந்துட்டு அங்க கவலைப்பட ஆரம்பிச்சுடுறா. இதுக்கப்புறம் நான் வந்து வாழ்க்கையில உன் மூஞ்சில மட்டும் முழிக்கவே கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவ கோவமாயிட்டு அங்கருந்து போனதுமே, இவனுக்கு அங்க ரொம்பவே கோவமாயிருது. நம்ம ஹீரோங்க ஊடால வந்ததும், எதுக்காக இப்படி நடுவுல வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் என்ன கெடுத்துட்டு இருக்கேன்? நீ தான் பீப்புள வந்துட்டு புரிஞ்சுக்க வந்துட்டு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது, நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க? நீ வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைஃப் எல்லாமே இப்படி தான் அப்படின்றத சொல்லிட்டு, அவளோட மைண்ட் அங்கே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக்கி விடுறதுக்காக அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அங்கே ரொம்ப சூப்பரா வந்துட்டு அவள வந்து மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அங்கே சூப்பரா வந்துட்டு ஒரு லக்கி ட்ரா மாதிரிலாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி, அவள வந்து வின் பண்ண வைக்கிறான். அதில வந்துட்டு ஒரு கேக்கெல்லாம் வர வச்சிருக்கான். அவனுக்கு கால் வந்துருது. அவன் போய் பேச போனான். நீ எதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப, அதுக்கு முன்னாடி வேணா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அவள் எனக்கு தான் சொந்தம். யாருக்காகவும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதை கேட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்புறம் காரில் 2 பேருமே சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் டச் பண்ணும்போது, என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும், நான் ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன், நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சட்டு அவன் கேட்டதுமே, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. நீ உடனே முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, யோசிச்சு கூட எனக்கு முடிவு சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே அவளுக்கு பர்த்டே போல் அங்கே வீட்டில் வந்துட்டு யாரும் நாக் பண்ணுறாங்க. கதவை போய் ஓப்பன் பண்ணால் அங்கே அந்த லீ தான் வந்து நிற்கிறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், உன்னோட பர்த்டேக்காக நான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததும், ஆல்ரெடி வந்துட்டு பிரேக்கப் ஆன பிறகு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டுருக்கா. அங்கே அதை கேட்டுட்டாவே, நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ விலகு, நான் உள்ளே வந்துட்டு பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னதும், ஏன் வீட்டுக்குள்ளே யாராச்சும் வச்சுருக்கேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆள்லாம் கிடையாது, தேவைக்கு ஆள்களை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவனை வீட்டுக்குள்ளே விடாமல் அங்கே வந்துட்டு கதவை அங்கே அடைச்சி விட்றா. அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். என்னை தவிர யாரும் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அங்கே பாட்டி வந்துட்டு அங்கே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டருமே அங்கே வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உன்னோட பொண்ணு தான், நீ என்ன விஷ் பண்ணுறியான்னு சொன்னதும், இல்லைம்மா இருக்கட்டும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுதான் அவங்களுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. அம்மா தனக்கு ஒரு விஷ் கூட பண்ணுறதுக்கு விரும்பலையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலையாகி நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி, நேற்று நீ எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணியே, அந்த ஆஃபர் இன்னுமே இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ, நான் இப்போவே உன்னை பிக்கப் பண்ண வந்துடுறேன்னு சொன்னதும், ஏன்னா இப்போவே வா அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் நான் வந்துட்டு டைம்த்தெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்றதாவே சொல்கிறான். உடனே அங்கே கிளம்பி வந்துடுறான் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக. 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுக்கு அங்கே புக்கெல்லாம் கொடுத்து, இந்த கார்டு எல்லாமே இதுக்கப்புறம் உனக்காக தான் அப்படின்றத சொன்னதும், எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும், அதை எப்படி நீ வேணான்னு சொல்லுவ, நீ என்னோட ஒய்ஃப்ன்றப்ப என்னோட குடும்பத்தை எல்லாத்தையுமே நீ தானே பார்த்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் இந்த லீவ் வந்து உன்னை ஏதாச்சும் ஹாரஸ் பண்ணானா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதும், மார்னிங்குமே அதே மாதிரி தான் அவன் வந்து பண்ணான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமாயிட்டு, அப்படின்னா நீ இதுக்கப்புறம் அங்கே ஸ்டே பண்ணக்கூடாது, இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு நீ ஷிஃப்ட் ஆயிரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பேருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அந்த லீயோட கார் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு வேணாம் வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும், அதெல்லாத்தையுமே இந்த லீ பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரியலேன்னு சொல்லி உடனே கால் பண்ணி யார்ட்டையும் எதோ விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவள் ஆல்ரெடி வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்கான்னு சொன்னதும், நானும் ஒன்றும் குறைஞ்சவே கிடையாது, நானுமே வந்து கிஃப்ட் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் அவளுக்கு அனுப்பிவிட போகிறேன் அவள் கொடுத்ததுன்னு சொன்னதுமே, அவன் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிட்ருக்கான். அது எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, அவள் எப்பயுமே உனக்கு யூஸ்லெஸ்ஸான கிஃப்ட்டை கொடுப்பான்னு சொன்னேன், ஆனால் நீ கொடுத்ததை விட எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்கேப்பா அப்படின்றத சொல்லும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபுட் டெலிவரி பண்ணி தான் அவனுக்கு இதெல்லாமே பண்ணியிருக்கா. அப்போ அவன் நீ பண்ணுற வேலையால் என்னோட ரெப்புடேஷனே கெட்டு போகுதுன்னு சொன்னதும், நான் உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன், இதில் என்ன ரெப்புடேஷன் கேட்டதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டிருக்கா. ஸோ இப்போ இதெல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு நெக்ஸ்ட் டே கிளம்பி போகும்போது அப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. உங்களுக்கு மட்டும் எல்லாமே வந்து குரூப்பில் கிடைக்குதே, ஏன் உங்கள் பியூட்டியால் கிடைக்குதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்கல, ஒப்பாட்டி இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா.
நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். இதான் உன்னோட ரூம்னு சொல்கிறப்ப, இது என்ன உன்னோட ரூம்பா இல்லை என்னோட ரூம்பா இல்லை நம்மளோட ரூமான்னு சொன்னதும், மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ரூம் தானே சொன்னதும், நான் மென்டலாக இதுக்கெல்லாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, இது உன்னோட ரூம் தான், பக்கத்தில் இருக்க ரூம் என்னோட ரூம், உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நம்ம வந்துட்டு சேர்ந்து ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு கீ எல்லாமே கொண்டு வந்துட்டு இப்போ எந்த வந்துட்டு காரை நீ சூஸ் பண்ணுறியோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ சூஸ் பண்ணு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு காரை சூஸ் பண்ணுறா. சரி ஓகே, என்னோடய ஒய்ஃப் சொன்னால் நான் வந்துட்டு மாற்றி எதுவும் சொல்லுவேனா, நம்ம இதுக்கப்புறம் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனால் அவளுக்கு அங்கே வந்துட்டு பெர்மிஷன் லெட்டர் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு கால் பண்ணி அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. இதை பற்றி என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னா அவனுக்கு அது வந்துட்டு பெரிய மேட்சாக இருக்குமா, இல்லை வந்துட்டு லிய மாதிரி தான் இவனுமே பிஹேவ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே வந்துட்டு அங்கே புரிய மாட்டுது. அவங்க வந்து ஃப்ளார்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அனுப்பி விட்ருக்காங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறா. வீட்டுக்கு வந்தால் ஹீரோ சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வா சாப்பிடு, உனக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்கேன்னு சொன்னதும், உங்களுக்கு குக் கூட பண்ண தெரியுமான்னு சொன்னதும், ஆமாம் நீ வந்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள் சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது. அவள் சாப்பிட்டுட்டு பிளேட்லாம் எடுத்துகிட்டு போனா, நீ எங்கே போயிட்டுருக்க, நீ பேசாமல் உட்காரு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் விளைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே அங்கே பாசமாக பார்த்துக்கிறான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இவ்வளோ தூரத்துக்கு நீ பாசம் காமிச்சிட்டு சுற்றுனேன்னா நான் என்ன மீறியே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு மேலே பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் கேக் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த லியா நம்ம ஹீரோயின் மாதிரியே பிஹேவ் பண்ணதும், நீ எதுக்காக ஜியா மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் ஒன்று அப்படிலாம் அவளை மாதிரி பிஹேவ் பண்ணலை அப்படின்றத சொல்லும்போது ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவள் கேட்டையுமே தூக்கிட்டு அங்கே வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பா போல். உன்னால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எங்கே போனாலும் இப்படி பூனையை தூக்குவியான்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி கோமாயிட்டு போகும்போது அப்போங்க நம்ம ஹீரோ கேட்சா அவங்களுக்கு பூனைக்கு சாப்பாடு கொடுக்க பிடிக்குமான்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிக்காது, இவ தான் இந்த வேலை பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெசேஜ் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணால் அங்கே நம்பர் பிளாக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கோவமாயிட்டு ஃபோனை தூக்கி அவன் மேலே போடும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து மேலே இருந்த ஹீரோயின் கேக் வாங்குறத பார்த்துட்டு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் போட்டால் காமிச்சிட்டு பார்க்க எப்படி இருக்கா, அழகாக இருக்கால, இவ்வளோ தான் நான் டேட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஜஸ்ட் டேட் பண்ணதான், சுற்றுறதுக்கு அதுக்கு இதுக்கு மட்டும் தான் இவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கும்போது, டேட்டிங்னா அப்படி தானேப்பா, மேரேஜ்ன்றது வேறு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ அதெல்லாமே அவங்க ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு நல்ல ஹஸ்பண்டே கிடச்சிட்டாங்க போல் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது கேட்கவே இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த கேக் ஓகே அப்படின்ற சரா, ஏன்னா இதான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும், இல்லை நீ ரொம்ப நேரமாக இதை தான் பார்த்துட்டு இருந்த போகலாம் அப்படின்ற செட் அங்கே வந்து பில் பே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன வந்துட்டு கீழே அங்கே ஜியா போன மாதிரி இருக்கேன்னு சொன்னதோ, இவன் விழுந்துடுச்சு வேகமாக அங்கே போயிட்டுருக்கான், இப்போ எதுக்காக இவன் விழுதுறதுக்கு தவிச்சிட்ருக்கான், வேணான்னு விட்ட பிறகு அப்படின்ற செட் அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அங்கே வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ பாட்டியை பார்க்க வரையான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அங்கே பாட்டிக்கு அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. அவங்க ஸ்டெப் மதர் இதான் உன்னோட சிஸ்டர் அப்படின்ற சொல்லும்போது ஜியாவான்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப ஹலோ சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு பேச மாட்டா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைல பயந்து போயிட்டானா, இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ஒரு பாசமே காமிக்காமல் அங்கேருந்து போனதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பாட்டி தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் வாங்க சாப்பிடு அப்படின்ற செட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு ஹாப்பியாக பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு போய் வந்து பாத்திரத்தை கழுவிக்கிறேன்னு சொன்னது ஒன்றும் அதெல்லாம் தேவை கிடையாது, நீ வெயிட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்ற செட் அங்கே இருந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னதும் அவனை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அவர் கம்பெனியோட ஓனர்னு சொன்னதும், உனக்கு இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடாதா, ஊடால வந்துட்டு வாட்டு உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப அப்படிலாம் எதுவும் கிடையாது பாட்டி, உண்மையிலே வந்துட்டு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொன்னதுமே நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும், ஏன்னா பணக்கார குடும்பன்றவாசி எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது, நீ வந்துட்டு உன்னோட கேரியரை எப்பயும் பார்த்துக்கணும், யாருக்காக உன்னோட
என்னோட ஜாப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் ரீஸை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டப்ப எதுக்காக நீ வந்துட்டு இப்படி திடீர்னு கேட்குற அப்படின்றத சொன்னதுமே இல்லை நிறைய ரூமர்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது, வீட்டில் வேறு மேரேஜுக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ நான் அதனால தான் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் அப்போ மீடியாஸ் வீட்டில் எல்லாத்தையும் தப்பிக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். உனக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணானாலும் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்கிறது. உனக்குமே பிடிக்கலன்னா நீ போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஹீரோயினை லவ் பண்ணியிருக்கான். ஹீரோயின்ட்ட சும்மா அப்படி சொல்லி வச்சுருக்கான். பாட்டி நீங்கள் வந்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க, என்னை எப்பயுமே நல்லபடியாக எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு யாரையும் நம்பி எப்பயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா. பாட்டிக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருது. பாட்டி இன்னைக்கு இந்த ரூம்லேயே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் சரி பாட்டி நீங்கள் எங்களுக்கு ஒரு போர்வை மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களும் போகும்போது 2 பேருமே அப்படியே வந்துட்டு போர்வையை பொத்திட்டு படுத்துட்டு இருந்தா. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்ம ஹீரோ நீ ஏன் இவ்வளோ பயத்தோடு படுத்துட்டு இருக்க, உன்னோட விருப்பம் இல்லாமல் நான் எப்பயுமே உன்னை டச் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது பாட்டி அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே சரி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற சொல்லும்போது இப்போ ஏன் இது உனக்கு வேணாமா அப்படின்றத சொன்னதும் யார் சொன்னது வேணான்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே திரும்பவுமே அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கப்பா உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ என்னை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் உன்னை இக்னோர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்மளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ஆனால் அதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் மட்டும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் வந்து உன்னை யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கான், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணுறான். நீ வந்துட்டு யார் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணுறாங்க இல்லை வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்றத சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ எப்படிப்பட்டவேன்றது எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அவங்கேருந்து போனதுமே கோபப்பட்டு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் என்னோடய ஒய்ஃபை வந்து ஏன் நீ தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டவே வந்து நீ இப்படி கேவலமாக வந்து ஒய்ஃபாக மாற்றிக்கிறீ, உனக்கு அசிங்கம் இல்லைன்னு சொன்னதும் ஏன்னா உன் கூட சேர்ந்துருக்கும் போது தான் நான் பறிச்சிட்டு போனேன், உனக்கு பிரேக்கப் ஆகி நீ அந்த பொண்ணை ஏமாற்றிட்ட, அதுக்கப்புறம் தானே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நான் வந்து ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ திரும்ப திரும்ப அவளை வந்து தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணி பார்த்தேன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே வந்துட்டு பயங்கர சண்டை வந்துடுது. இது ஃபைனல் வார்னிங்காக வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டேன் பாட்டு அங்கே தண்ணியை போட்டுட்ருக்கான். என்னப்பா இவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு, என்ன வந்து விஷயம் சொல்லு அப்படின்றத சட்டு கேட்கும்போது நான் 2 டேஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் என்னது மேரேஜ் பண்ணிட்டியா, யாரை போய் பண்ண, எந்த விஷயத்தையுமே நீ சொல்லவே இல்லையே அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் நீ வந்து கண்டுபிடி பார்ப்போம் நான் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சட்டு கேட்கும்போது பெரிய பணக்கார வீட்டு லேடிஸே அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும் நான் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொன்னதுமே அவனுக்குமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ நீ அதுக்காக தான் நான் அப்ராடுக்குமே வந்து வெளியே போக மாட்டேன்னு சொன்னதும் ஆமாம் நான் போயிட்டேன்னா அவளை நான் வந்துட்டு என் லைஃப்பில் வந்து இழந்துருவேனே, அதுக்கப்புறம் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், அதனால தான் நான் இங்கேவே இருந்தேன், எனக்குமே வந்து கரெக்டான சான்ஸ் கிடச்சிச்சு, ஏன்னா அவள் வந்து தப்பான ஆளை சூஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு அவங்க ஹீரோட்ட வந்து அங்கே ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ தப்பான பர்சன்ட்ட போய் நீ வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு கோவம் வந்தால் உன் நிலைமை வேற மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு நீ போயிருன்னு சொன்னதும் அந்த பொண்ணு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அவனை அங்கே வந்துட்டு வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போனான். மொத்தம் அவனால் நடக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவ்வளவே எட்டி பார்த்துட்டு இருந்ததும் இப்போ என்னத்தை போய் பார்த்துட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சுப்போ, அவள் என்னோட ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃபை போய் பார்ப்பியான்னு சொன்னதும் நான் சும்மா தான்ப்பா பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தண்ணியை கொண்டு வந்தா அதை கூட வாங்கி குடிக்காம பயந்து விழுந்தடிச்சு ஓடுறான். அப்போ எதுக்காக வந்துட்டு அவர் பயந்துட்டு போயிட்டுருக்காருன்னு சொன்னதும் இல்லை அவருக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இந்தாங்க இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க, இதில் வந்துட்டு ஹனி வாட்டர் போட்டிருக்கு அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது அங்கே அவன் பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதும் பயந்து போயிடுறா. என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கன்னு சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃப் தானே, எதுக்காக என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இருந்ததுமே போதையில் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நல்லா தெரியுது. தண்ணியை குடிச்சிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இவன் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு போய் குளிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் நடந்து போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஏன் நீ ஏன் கூட சேர்ந்து வரையான்னு
போறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இல்லை நான் இங்கேவே வெயிட் பண்ணுறேன், நீங்களாவே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறா. அப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீயும் உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க கிடையாது, மேரேஜ் பண்ண பிறகு லவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேஸுங்கப்பா, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ண அப்படின்றத செட்டு அங்கே போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே குளிச்சுட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஆள் வந்துட்டு உள்டாவை என்னத்தையாச்சும் பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்காக என்னை பார்த்து நீ வந்து பயந்துட்டுருக்க, ஏன்னா நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ வந்துட்டு என்னை வந்து லைஃப்பில் எப்பயுமே விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை நான் எப்பயும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. பேசிட்டு இருக்கும்போதே அவன் பாட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சாங்க வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நான் இப்போ தப்பாக பண்ணிட்டேன், நீ என்னோட ஒய்ஃப் தானே, எனக்கு என்ன அந்த ரைட்ஸ் இல்லையா அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சாஞ்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுறாத எப்பயுமேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா, அவங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகும்போது அவங்க அம்மா காலை பிடிச்சிட்டு அந்த குழந்தை கெஞ்சிருக்கா. அப்போ அவங்க அம்மா என்னால் இதுக்கப்புறம் உன் கூட இருக்க முடியாதுமா, நீ பாட்டி கூட போய் இருன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாட்டி அங்கே அவளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, உன்னை நான் எப்பயுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ பேசுகிறதெல்லாம் அவளுக்கு சின்ன வயசில் நடந்த மாதிரியே அவளுக்கு அங்கே தோணிட்டுருக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டுருக்கா. வீட்டு போய் அவங்க படுத்து அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. அவன் கிஸ் பண்ண விஷயம் தான் ஞாபகமே வந்துட்டுருக்கு. சரி வந்துட்டு தூக்கம் வரமாட்டுது, போய் பால் குடிச்சாலாச்சும் தூக்கம் வருமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பாலை குடிச்சிட்டு இருந்தா. அந்த சைடில் வரும்போது நம்ம ஹீரோவோட கதவு ஓப்பனாக இருக்கவுமே அவள் பாட்டு அங்கே உள்ளே போகிறா. ஏன்னா உங்களுக்குமே தூக்கம் வரலையா, இந்த பாலை நீங்கள் குடிங்க, குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு நீ பாலை குடி, அதுக்கப்புறம் நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவள் கொஞ்சம் குடிச்சிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்கிறப்ப வேமா பிடிச்சி அவன் இழுத்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோடைய எதுவுமே பண்ண முடியல, அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ரொமான்டிக்காலாம் பேசினதுமே பயந்து போயிட்டு வேமா தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டு அங்கே விழுந்தடிச்சு ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு நான் எப்படி போய் அவனை ஃபேஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குது, நான் பேசாமல் அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிடுறேன், அதான் ஒரே வழி அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போனால் அவன் அங்கே வந்துட்டு எங்கே இந்நேரத்தில் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் இல்லை ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதும் அதை எப்படி அவங்க ஓவர் டைம் உனக்கு வந்துட்டு வேலை வாங்கலாம், நான் கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே பேசும்போது ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்கிறா. சரி என் கூட நீ வந்து ஃபஸ்ட்டு வா முதல் சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அவன் கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸாகவே இருக்கவுமே இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்போ என்னை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, நான் உன்னை எதுவும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், நான் எது கனவு கண்ட மாதிரி ஏன் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, இதெல்லாம் நார்மல் தான், நம்ம லீகலான ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீ எதுவுமே நடக்காத மாதிரியே பிஹேவ் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ரிங்மே வாங்கணும், உன்ட்ட எனக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு கேட்டேன்னா என் வாழ்க்கை ஃபுல்லாக டைம் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என்னோட டைம் எல்லாமே உனக்காக தான், 2 பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிருக்காங்க அங்கே ரிங் வாங்குறதுக்காக. அப்போ அவங்க குரூப் எல்லாமே வந்துட்டு இங்கே பாரு அவங்க 2 பேருமே சேர்ந்து நாங்கள் சுற்றிட்டு இருக்காங்க, என்ன ஒருவேளை 2 பேரும் மேரேஜ் எதுவும் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப கோவமாயிட்டுருக்கு, இவ எப்படி என்னை விட்டுட்டு வேறவங்க கூட போய் சுற்றலான்னு சொல்லிட்டு அவள் அப்படிப்பட்டவ தான்ப்பா, காசு இருந்தால் யார் கூட வேணாலும் போவான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அந்த லியாவுமே வந்து நல்லா ஏற்றி விடுறா. மேனேஜரை மீட் பண்ணி லீனா போய் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா நம்ம ஹீரோயினை பற்றி தான், அவன் எந்த ஒர்க்குமே ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, முக்கால்வாசி வேலை என்ன வச்சு பண்ண வச்சு அவள் வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டா, நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ஹையராக வந்துட்டு அனுப்பக்கூடாது அங்கெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இந்த ட்ரிப்புக்கு யார் அனுப்பணும் அனுப்பக்கூடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதுமே எனக்கு தெரியும், நீ வந்து உன்னை பற்றி கவலைப்பட தேவை கிடையாது, நீ நல்லா ஒர்க் பண்ணேன்னா உனக்குமே அதே மாதிரி பொசிஷன் கிடைக்கும், நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அவளோட வேலை எல்லாமே கெட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்துட்டு கிளம்புறதுக்காக ஹீரோ தான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எங்கே போனேன்னா என்னை வந்து மிஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்பவேன்னு சொன்னதும் அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நான் சேஃப்டியாக வந்துட்டேன், அங்கே அசிஸ்டண்ட் தான் வந்து ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லவங்க அப்படின்ற செட் அங்கே பேசும்போது பண்ணி தானே ஆகணும், அது அவங்களோட ஒர்க் தானே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய இன்விடேஷன் வந்திருக்கு, அங்கே நீ வந்துட்டு போவையா? ஆனால் அந்த லியோட குரூப்பே அங்கே வருமே, அங்கே வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் அவங்க தொந்தரவு பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு பயந்துட்டுலாம் நான் இருக்க முடியுமா? நான் கண்டிப்பாக அங்கே போகணும், இது ஒரு நல்ல சான்ஸ், என்னோட ஒய்ஃப் அவதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியட்டுமே அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு பார்ட்டியிலையுமே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து வந்ததும் இந்த லியோட குரூப்புமே அங்கே இருக்காங்க. அவன் வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான், பேச போக மாட்டான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப நல்ல பையன், அவன் மட்டும் அவன்கிட்ட போய் நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கும் போது இந்த ட்ரிங்க் குடின்னு சொல்கிறப்ப இல்லை நான் குடிக்க மாட்டேன், என்னோட ஒய்ஃப்க்கு பிடிக்காது அப்படின்ற சொன்னதுமே அங்கே அந்த லீக் அதெல்லாமே கேட்டுட்டு வயிறு எரியுது. அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட கால் வந்ததுமே ஹீரோயினோட நேமை சொல்லி அவன் பேசுனதுமே இப்போ பேரை சொல்லி கூப்பிட்டது அவளோட பேர் மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது என்னப்பா இந்த உலகத்தில் ஒரே பேரை வந்து வச்ச லேடிஸே இல்லையா, நீங்களா ஏதாச்சும் கற்பனை கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்றத அவங்க சொல்லி அதையுமே அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே இவனுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது, என்ன என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு என் பாட்டு ஓவராக ட்ரிங்க் பண்ணதுமே அங்கே அந்த லியா வந்துடுறா. எதுக்காக நீ இப்படி அவளை நினச்சி குடிச்சிட்ருக்க, அவள் உன்னை வேணான்னு விட்டுட்டு போன பிறகு நீ அவளை நினச்சி கவலைப்படலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டுருக்கா. நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, நீ ஏன் என்ன வந்துட்டு ஒரு தடவை கூட அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஃபேஸ் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அங்கே அவள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நேற்று நைட் தான் நீ வந்துட்டு என்னை அந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு சொன்னியே அப்படின்றத சொல்லும்போது நான் உன்னை எப்பயுமே அப்படி பார்த்தது கிடையாது, நீயா கற்பனை கண்டுட்டு சுற்றிட்டு இருக்காத, இதை வந்து நடந்ததா நீ அப்படியே மறந்துட்டு இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே கோமாயிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவங்க பாஸ்மே சேர்ந்து அங்கே அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளுக்கு திடீர்னு வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிது. நம்ம ஹீரோ இப்போ அங்கே கால் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வயிறு இப்படி ரொம்பவே பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ உடனே கிளம்பி வந்துடுறான். நீங்கள் எப்படி வந்து இங்கே இந்த டயத்துலன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு உடம்பை பார்த்துக்கிறதுக்கே அக்கறை கிடையாது, எனக்கு தெரியும் இந்த டயத்தில் வந்து வயிறு இப்படி தான் பெயின் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு தேவையான மெடிசன் சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த சூப் எல்லாமே கொடுக்குறான். அங்கே பாட்டி வந்துட்டு அங்கே கால் பண்ணிடுறாங்க, உனக்கு வயிறு வலி எப்படி இருக்குது அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு பாட்டின்னு சொன்னதுமே ரொம்பவே அவங்க சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட ஃபோனை கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவங்க ஃபோனை வாங்கிக்கிட்டு அங்கே பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அது உன் கையில் தான்ப்பா இருக்குது, நீ வந்து என் பேத்தியை நல்ல விதமாக பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே அந்த இடத்துக்கு வந்து அந்த லீ நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்காக நீ எங்கே போகிற இடம்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்னதும் நீ இப்போயுமே நான் சொல்கிறேன் இவனை விட்டுட்டு என் கூட வந்துடும்னு சொன்னதும் விடுறதுக்கு என்ன நினச்சிட்ருக்க, இதெல்லாம் வந்துட்டு லைஃப்னு நினச்சியா என்ன, அது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் நான் வந்துட்டு விட மாட்டேன், நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் இவ்வளோ நாள் நீ சும்மா கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா உண்மையிலேயே நீ வந்துட்டு என்ன அவனை போய் மேரேஜ் பண்ணிகிட்ருக்கியா, அப்போ நீ என்ன லவ் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு கேட்கப்ப நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணியா, லவ்வுக்கு உனக்கு மீனிங்காச்சும் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ தொந்தரவு என்னோட லைஃப்பில் பண்ணாத, எனக்கு யார் வேணும் வேணான்றதை நானே டிசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவங்க அம்மாவுக்கும் சிஸ்டருக்குமே அவளை அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவன் கூட சேர்ந்து போகும்போது இவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்லை, இவட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் சூஸ் பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா முன்னாடி இவனுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக விட்டுருக்கான். அவளுக்கு அவ்வளோ ஒரு அவமானமாக இருக்குது. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு இவங்க எல்லாருமே இப்படி ஹாப்பியாக பேசுகிறத பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. அதை வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீயே போட்டு விடு அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நானுமே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நெக்லஸ் செட் கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு இது வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதும் உன்னை விட இந்த உலகத்தில் என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்க போது, நீயே என் பையனுக்கு கிடச்சிருக்கும் போது இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரா, நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அவங்க சிஸ்டருமே அவ்வளோ ஒரு பாசத்தை காமிச்சிட்டாங்க, ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அவளுக்காக வந்துட்டு அங்கே கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதான் அனுப்பிவிடும் போது நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உன்னோட ஒய்ஃபோட பேச்சை கேட்டு ஒழுங்கா நடன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு, இது கண்டிப்பாக என்னோட சிஸ்டர் தான் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனதும் அவங்க பாஸ் சொல்கிறாங்க, நீ உன்னோட எமோஷனலை வந்து எப்பயுமே ஃபேஸில்
காமிக்கக்கூடாது, உன்னோட ஒர்க்கை மற்றவங்கள்ட்டையுமே கொடுக்கக்கூடாது, நீயே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும், உனக்கு நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்க போகிறேன், நீ வந்துட்டு இதுக்கப்புறம் போய் எல்லாத்தையுமே தனியாக நீயே ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஃப்ரெண்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லீனாக்கு அதை பார்த்து அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிட்டு உடனே பாஸ்ட்டை போய் அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே வந்து சண்டை போட்டதும் யாருக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு நல்லா தெரியும், அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற லெவலுக்கா நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி அனுப்பி விட்றாங்க. பிறகு அவங்க சீனியரை போய் அவங்க மீட் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஒரு பர்சன் அங்கே வந்துடுறாரு. உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுமே இது ரொம்ப நல்லா இருக்குது, நான் உங்க கூட சேர்ந்து தனியாக மீட்டிங் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த சீனியருக்கு இந்த ஆள் என்ன வந்துட்டு அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு தனியாக பேசுகிற லெவலுக்கு இன்னுமே அந்த பொண்ணுக்கு ஸ்கில்னு நினைக்கிறேன், நீங்கள் வா அப்படின்ற சைட்டு அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இப்படிப்பட்ட ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, நீ வந்துட்டு பார்த்து அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற சைட்டு அவங்க போகிறாங்க. பிறகு பார்த்தா அந்த லீனா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்காக அந்த பர்சன்ட்ட பேச முடியுமா, அவர் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப வந்துட்டு நிறைய ட்ரிக்கெல்லாம் வச்சுருக்காரு, எனக்காக நீங்கள் பேசி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயின்மே அதை நம்பிட்டு ஓகேன்னு சொல்கிறா. பட் அவளோட ட்ரிங்க்கில் வந்து அவள் ட்ரக்கை கலந்து விட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே இப்படி முக்கியமான மீட்டிங்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. பிறகு அந்த பர்சனை போய் மீட் பண்ணதும் ரொம்பவே ஹாப்பியாகிட்ட அந்த ஆளுமே சரி ஓகே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரக்கு கொடுத்த வாசி அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஆக ஆரம்பிக்குது. இந்த பர்சன் பார்த்தா அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்ருக்கான். நான் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அந்த பர்சனை அடித்து போட்டு அவனை அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே பிடிக்க சொல்லி நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப போதை இல்லை, அவனை போய் ஹக் பண்ணிட்டு விடாமல் இருக்கவுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவள் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. பயந்து போய் ஃபேஸாம இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் வந்துட்டு இப்படி பயந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது அவள் வேமா விழுந்தடிச்சு ஓடி போனதுமே அங்கே கால் வந்துடுது, யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்க்கு வந்தா அங்கே பாஸ் வந்துட்டு பயங்கரமாக திட்டாங்க, உன்ன மாதிரி ஜென்மத்தை பார்த்ததே கிடையாது, நீ இப்படி இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து பேசுகிறா. பட் அவளை ஜாப்பை விட்டு அங்கே ஃபயர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் பேசும்போது அவங்க வந்துட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சுடுறா. உன்னை என்ன இப்போ ஹாப்பியாக இருக்கியா, என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்களேன்னு சொன்னதும் இதில் நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஏன் ஹாப்பியாக இருக்க போகிறேன், நீயா வந்து உன் தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டேன்னு சொன்னதும் நீ நானும் ஒரே டயத்தில் தான் வந்து சேர்ந்தோம், ஆனால் உனக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷனாக கிடச்சிட்ருக்கு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, உன்னோட அழகால தானே கிடைக்குதுன்னு சொன்னதும் என் அழகால கிடைக்கல என் வேலையால் கிடைக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதனால் கிடைக்குது அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அவங்க பாஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நேற்று நைட்டு நடந்த பிரச்சனைக்கு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாது, அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உன் கூட சேர்ந்து ஒரு டீமே அனுப்புகிறேன், அது எல்லாத்தையுமே நீ தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு நடந்த நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே அவளுக்காக ஃப்ளார் எல்லாமே கொண்டு வரவுமே யார் கொடுத்ததுன்னு சொன்னதும் எல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்ததுமே இதுக்காக இதெல்லாம் சொன்னதும் உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா, நான் உனக்காக குக் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். பிறகு நைட்டு நீ எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்க, என் கூட சேர்ந்து என்னோட ரூம்க்கு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே இவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது நான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவளுக்கு அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே எதுக்காக இப்படி வந்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்து எந்திரிக்கிறா. வந்து ஏசி போட்டு விடவா, ரொம்ப உயர்க்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இப்போ ஏசி போடுறான். இல்லை அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது உனக்கு என்னை டச் பண்ணி பேசுனா நான் டச் பண்ணி எதுக்காக பயந்துட்டே இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை டச் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி போகிறப்ப அங்கே வேமா வந்துட்டு விழுக போயிடுறா. இவன் பிடிச்சதுமே அங்கே வந்துட்டு டச் ஆனதும் இப்போ நீ வந்துட்டு இப்போ டச் வந்துட்டு பண்ணிட்டுருக்கே இதுக்கு என்ன அர்த்தம், என்னை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கவே வந்து அவளை வந்து டீஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. வேமா அங்கே வந்துட்டு கிளம்பும் போது எங்கே வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேமா பிடிச்ச அவளை கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. நேற்று நைட் எனக்கு கிஸ் கொடுக்கல இல்லை அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுமே அங்கே வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரிங்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துட்டு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே கிளம்பி போய் அங்கே உள்ளே பார்த்தா அங்கே வந்து பொக்கேலாம் இருக்கவுமே அங்கே அவன் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு என்ன இதெல்லாம் சொன்னதும் என்ன உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே
ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இங்க போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ உனக்கு கங்ராச்சுலேஷன் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைச்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பியாகும்போது, இங்க நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க அந்த அசிஸ்டன்ட் அங்க டிரைவர் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்றான். என்னோட ஒய்ஃப் எனக்காக என்னென்னமோ பண்ணிட்டுருக்கா. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ நீ என்ன பண்றேன்னா, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் போய் ஷாப்பிங் மால்ல வாங்கிக்கோ. எல்லாமே நான் வந்துட்டு இன்னைக்கு பே பண்றேன் அப்படின்றத சொன்னதும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுமே அங்கே ஹோட்டலுக்கு போனதும் ஆல்ரெடி ஹீரோயின் எல்லாத்தையுமே அங்கே ரிசர்வ் பண்ணியிருக்கா போல. அங்கே சாப்பாடெல்லாம் அவனுக்காக கட் பண்ணி கொடுத்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்காக நீயே சாப்பாடை கட் பண்ணி கொடுத்துருக்கீல்ல அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வரும்போது, அங்கே நம்ம ஹீரோயின் கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பா போல். ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவள் அதை வாங்கிக்கிறா. இன்றைக்கி பர்த்டே கூட இல்லையே எதுக்காக இதுன்னு சொன்னதும், எல்லாம் உங்களுக்காக தான் சொன்னதும் அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அந்த கேக்கை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ஹிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய சந்தோஷமே நீ தான். நீ இல்லைனா என்னோட லைஃபே ஃபுல்ஃபில் ஆகிருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போனதும் அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, என்னப்பா உன்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நீயும் உன்னோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு என்ன ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அவர்கிட்ட நீ வந்து சொன்னிய அவனோட லவ்ன்னு சொன்னதும், எல்லா ஏற்பாடுமே அவர்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு தான் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எதுவுமே என்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. இதில் என்ன நர்வஸாக இருக்கிறதுக்கு இருக்குது, அவர் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ சொன்னால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் என்கிட்ட அடிக்கடி அவர் வந்து ரொம்ப உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாருப்பா, பட் எனக்கு வந்துட்டு அதுக்கு பதில் கூட பேச முடியல அப்படின்றத சொன்னதும், ரொம்ப நீ வந்துட்டு ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்க, இப்படிலாம் நீ பிஹேவ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு உன் மனசில் இருக்கதை நீ சொன்னாதான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு, அந்த லீ உன்னை வந்து ஏதாச்சும் இன்னுமே ஹரஸ் பண்ணுறானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னா அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் நீ வந்துட்டு ஒரே ஒரு டைம் அவளை என்ன மீட் பண்ண வை, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், என்ன பைத்தியமாயிட்டியா நீ, அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, அவள் நிம்மதியாக இருக்கா, அவள் நிம்மதியை நீ கெடுக்கணும்னு பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டி விட்டு போயிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட போகும்போது கார்லேருந்து நம்ம ஹீரோ இறங்குனதும், வா அவங்க பாரு ரொம்ப சூப்பரான ஒரு கை வர்றாங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இதான்ப்பா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே, உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டு, என்னப்பா இப்படி வந்துட்டு ஹஸ்பண்டை வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு என்னமோ வந்துட்டு பண்ணிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணுறா. அவன் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு போனதும், நீ வந்துட்டு இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, உன்னோட உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்றத சொல்லிட்டு கியூட்டாலாம் அங்கே வந்துட்டு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா அவள் வந்து ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு அவளுக்கு இப்படி ஒரு வந்து பார்ட்னர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகுது. அப்போ ஹீரோயின் நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அவ்வளோ தூரத்துக்கு இடியட்லாம் கிடையாது, என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு, நீ ரிப்போர்ட்டை கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் வாய முட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன ரிப்போர்ட்டை உன்னோட ஃப்ரெண்ட் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னதும், இல்லை வந்துட்டு ஒர்க் விஷயமா தான் சொன்னதும், நீ அவளும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை, அப்புறம் என்ன ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, எனக்குன்னா தெரியாதா, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், அதை பற்றி தானே அவங்க பேசுனாங்கன்னு சொன்னதும் அவள் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, இப்படி ஒரு பார்ட்டி இருக்குது, நீ என்ன உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, பொருள் நான் அவட்ட கேட்குறேனே அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ என்ன வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். அந்த பார்ட்டிக்கு அங்கே கிளம்பி எல்லாருமே சேர்ந்து போயிடுறாங்க. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே அந்த லீயும் அவங்க ஃப்ரெண்டுமே வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிடுச்சுக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறான், உனக்கும் அங்கே நம்ம லியாவுக்கும் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, 2 பேருமே பேசிக்க மாட்டேறீங்களேன்னு சொன்னதும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், அவளுக்கு ஆல்ரெடி உன் மேலே வந்துட்டு எப்பயுமே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொன்னதும், ஆனால் அதை பற்றி எனக்கு எப்பயுமே தெரிஞ்சது கிடையாது அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே அந்த லியாட்ட கேட்குறாங்க, என்ன உனக்கு அவனுக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, 2 பேரும் பேசிக்க கூட மாட்டீங்களேன்னு சொன்னதுமே, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வர ஒரு சின்ன சண்டை தான், கூடிய சீக்கிரம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு போல் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்படியாச்சும் நீ வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே இவன்ட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நான் வந்துட்டு இன்னுமே அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு கோவமாயிருது. ரொம்பவே நீ கேவலமான ஜென்மம் தெரியுமா, அந்த பொண்ணு லவ் பண்ணும்போது நீ வந்து அவள் ரொம்ப பூவன்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விடுறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்த, இப்போ விட்டுட்டு போனால் உனக்கு பாசம் பொங்குதோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குலாம் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னேன்னா நான் உனக்கு நீ தேங்க்யூ சொல்லும்போது கிஸ் பண்ணுவேன்னு சொல்கிறான். நான் உனக்கு தேங்க்யூ சொன்னாலும் நான் தான் உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயின் இவனோட எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வாஷ்ரூம் போகிறா. அந்த லியா அங்கே வந்துட்டு பேசிட்டு நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பர்சனை மேரேஜ் பண்ணியிருக்க, நீ வந்துட்டு ரொம்ப தப்பான ஆளை மேரேஜ் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசுகிறா. அங்கே நம்ம ஹீரோவை பற்றி பேசினதும் இல்லாமல் நீ எதுக்காக இன்னுமே லீட்டை சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நான் என்ன விட்ட சுற்றிட்டு இருக்கேன் நீ பேசிகிட்டு இருக்க, நான் என்னோட ஹஸ்பண்டை மட்டும்தான் ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவகிட்ட போய் இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை நீ வந்து புள்ளி பண்ணுறதை பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் இது உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், உனக்கு பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். இந்த பக்கம் அங்கே லீவ் வந்ததும் பார்த்தையில் பேசின பேச்சு அப்படின்ற சொன்னதுமே இப்போ யார் என்ன தப்பாக பேசிட்டாங்க, நீ எதுக்காக அவளை போய் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த, இந்த மாதிரி நீ பண்ணேனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனுமே திட்டினதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. 2 பேரும் மாற்றி மாற்றி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயினை என் கூட நீ வா அப்படின்ற சைட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே லீக் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன விஷயம் தான் ரொம்ப வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப நர்வஸ் ஆகுது. அவங்க போயிட்டு வேமா வந்துட்டு அவனுக்காக ஹாட் வாட்டர்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவளுக்கு இன்னுமே அங்கே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா தேங்க்யூ சொன்னால் கிஸ் பண்ணுவேன்னு சொன்னான்ல, இப்போ தேங்க்யூ அவன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கப்பவே அவன் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே பார்த்தா வேமா வந்துட்டு அவன் போஸ்ட் பண்ணி பயங்கரமாக அங்கே கதவை தட்டினதும் யாரோ கதவை தட்டுறாங்க, நான் போய் திறக்கிறேன்னு சொல்லப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எதுக்காக வந்துட்டு கதவை தட்டுறாங்க இங்கே அப்படின்றத சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த லீ ரொம்ப கோவமாயிட்டு இன்னும் போர்ஸ் அங்கே கதவை தட்டிட்டு இருக்கான். அப்பாங்க அந்த வெயிட்டர்ஸ் வந்துடுறாங்க, நீங்கள் இப்படிலாம் கதவை தட்டிட்டு இருக்கக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்டு உள்ளே இருக்காங்க, நீங்கள் வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறப்ப இங்கே ட்ரங்க் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே வச்சு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இதெல்லாமே பண்ணது எல்லாமே உனக்காக தான், நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு. உண்மையாவான்னு சொன்னதும் ஏன் இதெல்லாம் கனவு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. உன்னோட லைஃப்பில் இப்படி வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு ரொம்பவே வந்துட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறணும் கடவுளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்ருக்கா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். அங்கே வந்துட்டு என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னதும் என்னோட ஒய்ஃப் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது. சரி ஓகே, நான் வந்து சொன்ன விஷயம் என்னாச்சுன்னு சொன்னதும் நான் என்ன உனக்கு என்ன கொரியர் பாயா, நீ சொன்னதெல்லாம் போய் பண்ணுறதுக்கு, உனக்கு யாரையாச்சும் போய் பிடிச்சிருந்துச்சுன்னா நீயே நேரடியாக போய் சொல்லு, எனக்கு நான் வேறு வேலையாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ஐம்பாட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு நைட் போல் நம்ம ஹீரோயினுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு கேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவள் சொல்லுங்களையுமே இவன் கிஸ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வந்துட்டு ஓவராக தான் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா அவள் தூங்கிக்கிட்டே அவனை அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கவுமே போதும் போதும் டச் பண்ணது எந்திரிச்சா வேலையை பார்க்கலான்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷையாகி போயிடுறா. என்ன வேலை பண்ணிட்டோம் தூக்கத்தில் போயிட்டுன்னு. சரி போதும் எந்திரிச்சு நீ வந்துட்டு குயிக்காக கிளம்பி வா, நான் உனக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன் சரியான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. லைஃப் நினச்சதை விட அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஹெட்டாக வந்திருக்கான். பிஸ்னஸ் மீட்டிங் போல். அவங்களோட அந்த சீனியருக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப வந்துட்டு ஹேண்ட்ஸமாக மேன்பா ரொம்ப டேலண்டானவருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், நீ மேலே வான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் போனதுமே என்ன வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்க, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வெட்டிங் ஆன பொண்ணு, இப்படிலாம் யாரை பார்த்து பயப்படணும் இல்லை. சரி நீ என்ன வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, இதுக்கப்புறம் நீ என்னை பார்த்து நர்வஸ்லாம் ஆகக்கூடாது அப்படின்ற சொன்னதும் இல்லை நர்வஸ்லாம் ஆக மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே 4 கிஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே 2 பேரும் சேர்ந்து அங்கே கீழே போகிறாங்க. இந்த சீனியர் சொல்கிறாங்க ரொம்ப தொல்லை பிடிச்ச மீட்டிங்ப்பா, இன்னும் பாரு எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்குலாம் தூக்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஏகப்பட்ட பேர் இப்படி தான் தூங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, அருவையாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்குமே வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அங்கே வந்து பேசுகிறதுக்காக வரான். ஸோ அவன் வந்ததுமே எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. உண்மையிலேயே வந்துட்டு இவரோட ஸ்பீச் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், இவருக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட்டிங்கு, இல்லைனா எல்லாரும் எப்போயோ ஓடி போயிருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது
அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரான், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவன் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு கோவம் ஆகிட்டு அவனை பார்த்தாங்க சில கொஸ்டின்லாம் கேட்டதும் அவனுக்கு ஏதோ ஆன்சர் தெரியலன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அவன் சாரி சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போய் வேற சீட்டில் உட்காந்துட்டதுமே அவங்க பாஸ் திட்டாரு, எதுக்காக நீ இப்போ அங்கே போனேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ வந்து பிரிட்டியான ஒரு பொண்ணை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியும், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற சொன்னதும் இடியேட்டா அது வந்துட்டு அவரோட ஒய்ஃப்டா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிருது, ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நீ சொன்ன வார்த்தையே வந்துட்டு காப்பாற்றணும், நீ வந்துட்டு ரிகரெட்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். என்ன விஷயம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டா ஒரே ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் ஒரே பெட்டுக்கு வர சொல்லி அங்கே வந்து கூப்பிட்ருக்கான். இதுக்கப்புறமே தனித்தனியாக வந்துட்டு பிரிஞ்சு இருக்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒத்துருக்கா. ரொம்பவே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே ரூமுக்கு போயிட்டு இங்கே பாரு இந்த பையன் உண்மையிலே ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அங்கே வந்து ஃபோனில் இருக்கவனை ஏன் பார்த்துட்ருக்க, உன் முன்னாடி எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவனை பற்றி அவன் பேசுனதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. உண்மையிலே நீங்கள் வந்துட்டு ஹேண்ட்ஸம் தான்ப்பா, ஆனால் நம்மளுக்குள்ளே நிறைய கேப் இருக்குது பார்த்தியா, அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம 2 பேத்துக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு அப்போ அவன் வந்து எப்பயுமே இந்த ரொம்பவே மோசமாக நம்ம ஹீரோயினை ட்ரீட் பண்ணியிருக்கான், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு குறை பேசி அசிங்கம் தான் படுத்தியிருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாமே இப்போ வந்துட்டு பேசிட்டு கவலைப்பட்டதும் இதை பற்றி பேசவே வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஹாப்பிட்டு ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் அங்கே பார்க்கும்போது பார்த்தாங்க கழுத்தில் வந்துட்டு மார்க் இருக்குது, ஐயோ கடவுளே கழுத்தில் மார்க் இருக்குது, யாராச்சும் பார்த்தா என்னை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னதும் இதில் வந்துட்டு என்ன இருக்குது, நம்ம 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இந்த லீயை பார்த்தாங்க வீட்டுக்கு வெளியே நிற்கவுமே அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் ஆகிட்டியா, அவள் தான் வந்துட்டு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டா, அடுத்து இவன் பொண்டாட்டிக்கு போய் அலைவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றுமே தெரியாது, அவள் என் மேலே கோவமாக இருக்க வசதான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவள் கோவம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவள் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவா, 2 இயர்ஸாக நான் கூட சேர்ந்து இருந்திருக்கேன், அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னதும் அவள் லவ் பண்ணா நீ லவ் பண்ணலை, ஸோ அதனால தான் அவள் விட்டுட்டா, இதுக்கப்புறம் நீ சொன்னால் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அவனோட நம்பரையுமே டிலீட் பண்ணிட்டு இவன் ஃப்ரெண்டே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து வந்ததும் அவள் கழுத்தில் 2 பேர் கழுத்துலையுமே மார்க் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு நீ என் கூட வான்னு சொல்கிறப்ப ஹீரோ நீ இப்போ கையை எடுக்கலன்னு வச்சுக்கோமே உன் குடும்பமே இதை நினச்சி கவலைப்பட வேண்டியதாக இருக்கும்னு சொன்னதும் பயந்துட்டு அவன் கையெடுத்துட்டான். நம்ம ஹீரோயின் சொன்னால் உனக்கு என்ன புரியாதா, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக இருக்கேன், தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கையை பிடிச்சிட்டு போனதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு லைஃப்பில் எவ்வளோ வந்து பெரிய வந்துட்டு ஒரு பொக்கிஷத்தை போய் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க சீனியரை போய் மீட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க கொடுத்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறான். பிறகு அங்கே ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறான். அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, அவங்களோட சீனியர் தான். அவர் அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப வருஷமாக அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், நல்ல வேலை இப்போ அவனே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தான், எவ்வளோ வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான்ற விஷயம் லீக்கு தெரிஞ்சதுமே அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும், அதனால தான் உடனே அவன் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி உன்கிட்ட ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. கேட்டுக்கு அவன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்குறக்கா. ஃபோட்டோ எடுத்த பிறகு இது எப்படி நான் சென்ட் பண்ணேன்னு சொன்னால் அவன் எதுவுமே சொல்லாமல் அவளே வச்சுக்கட்டுன்றதுக்காக தான் விட்டுட்டு போயிருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அவன் வந்து உன்னோட ஃபேமிலியை பற்றி எல்லா விஷயமே தெரியும், எப்பயுமே வந்துட்டு உன்னை இன்சல்ட் பண்ணி உன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத அந்த லீயை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப ஹார்ம் பண்ணால ஒன்று, அவன் வேணும் தான் பண்ணா, ஏன்னா உன்னை பண்ணுறப்ப அவனுக்கு வலிக்குள்ள அப்படின்றத சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. உண்மையிலே உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாரு, அவனோட லவ்வுக்கு வந்துட்டு கடைசியில் ஒரு நல்ல வந்துட்டு எதிர்காலம் கிடைச்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் இவன் வேமா ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் அவங்க சீனியர்கிட்ட கொடுத்துட்டு ஹீரோவுக்கு வந்து உடனே மீட் பண்ண வர சொல்கிறா. ஹீரோ வந்ததுமே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்ன ஆச்சு அப்படின்றத சொன்னதும் இத்தனை நாளாக எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு, நான் எவ்வளோ பெரிய வந்துட்டு இடியட்டாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அங்கே சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோ இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நான் ரொம்ப சோகமாக இருக்கும் போது எனக்கு சாக்லேட்டு பொக்கே எல்லாமே நீ தான் அனுப்பி விட்ட, நீ இதை வந்து ஃபஸ்ட்டே அவன் கிடையாது நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா என்றைக்கும் நம்ம ஒன்று சேர்ந்துருக்கலாமேன்னு சொன்னதும் அப்படி ஒன்றும் சேரணும்னு அவசியம் கிடையாது, உண்மையிலேயே என் மேலே உனக்கு லவ் வந்துச்சு பார்த்தியா, அதை தான் நான் எதிர்பார்த்தேன், ரெண்டாவது ஸ்டார்டிங் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக தானே இருக்குது, அதை பற்றி ஏன் நீ கவலைப்படுற அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான்.
நீ வந்து நம்மளோட வெட்டிங்கை பற்றி எப்போ வந்துட்டு முடிவு பண்ண போகிறேன்னு சொன்னதும் சூப்பராக கிராண்டாக கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு அங்கே கால் வந்துடுது, இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ட்ரங்க் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவள் இறங்கி கொஞ்ச நேரத்துலேயே போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து பொக்கேல வச்சுட்டு அவட்ட மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அவனுக்கு வந்துட்டு அவனோட வாழ்க்கை வந்துட்டு பிறந்ததுக்கான அர்த்தமே கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கான். எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, அவனோட சிஸ்டரும் அவங்க ஃப்ரெண்டும் தான். அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. வீட்டுக்கு உடனே வந்துட்டு நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் சூப்பராக வந்துட்டு வெட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னோடத்தையே பேசினதும் முடியல இவனுக்கு. அவங்க சிஸ்டருக்கு மெசேஜ் பண்ணி விட்டு இவன் தொலை தாங்க முடியல வந்து இழுத்துட்டு போன்னு சொன்னதும் அவளுமே வந்துடுறான். என் உயிராச்சும் மிச்சம் இருக்கட்டும், பேசியே கொள்றான், இழுத்துட்டு போன்னு சொன்னதுமே வான்னு சொல்லிட்டு அங்கே இழுத்துட்டு போனதும் என்ன பாப்பா இவர் லவ் பண்ணது உன் சிஸ்டர் வான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமான்னு அவன் சொல்கிறான். இவங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியுமான்னு சொன்னதும் எல்லாருக்கும் தெரியும், அவட்ட போய் பேசுறதுக்கு தான் பயந்து அவங்களுக்கு பயமாக இருந்துச்சு, இப்போ அதுவுமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.